வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருள்நிதி பேராசிரியர் அன்பழகன் திருவண்ணாமலை. அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வாழ்க வளமுடன். குருவின் நினைவில் நின்று குருவினது ஒரு கவியை நாம் சிந்திக்கலாம். அறிஞர் நிர்வாகம் என்ற தலைப்பிலே குரு அவர்கள் 15/1/1961 இக்கவியை எழுதியிருக்கிறார். இக்கவியை நாம் சிந்திப்போம். கடைநிலையில் உள்ளோரும் கடைதேற செல்வந்தர் கொடை அறிஞர் நிர்வாகம் குருகுலத்தில் பயின்ற தொண்டர் படை மூன்றும் ஒன்றுபட்டு பார் முழுவதும் சேவை செய்ய தடையின்றி மனிதகுலம் தன் உயர்வை உணர்ந்து பெறும். வாழ்க வளமுடன். குரு அவர்கள் கடைநிலையில் உள்ளோர்கள், வறுமையில் வாடும் பாமர மக்கள் கடை தேர உயர்வு பெற செல்வந்தர்கள்தான் உதவ வேண்டும். அந்த செல்வந்தர்கள் கொடை அளிக்க வேண்டும். அவ்வாறு கொடை அளிப்பது அந்த வறியவர்களுக்கா என்று சொன்னால் இல்லை. குருகுலத்தில் பயின்ற தொண்டர், குருகுலத்தில் பயின்று தொண்டு மனப்பான்மையாக நிர்வாக குழுவை அமைத்து கொண்ட அறிஞர் பெருமக்கள், அந்த குழுவிற்கு செல்வந்தர்கள் கொடை அளிக்க வேண்டும். அந்த குழு, அந்த அறிஞர் குழு, அறிவை அறிந்த குழு, அறிவில் தெளிவு பெற்ற குழு தொண்டு மனப்பான்மையாக இயங்கி செயல்பாடுகளை செய்ய வேண்டும். படை மூன்றும் ஒன்றுபட்டு பார் முழுதும் சேவை செய்ய. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி எனும் ஓர் வற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும். உலகம் முழுவதும் அமைதி பெற்று ஒரு நன்னிதி பெற்று உய்ய வேண்டும் என்று சொன்னால், உலகம் முழுவதும் போர் படைகள் தேவையில்லை. உலகம் முழுவதும் ஓர் ஆட்சியாக மாறி அந்த படையில் சேவை செய்யும் அனைத்து படை தலைவர்களும் மற்றவர்களும் உலக சேவை செய்பவர்களாக அவர்கள் பணியை அமைத்து கொண்டு உலக மக்களுக்கு தொண்டேற்றால் உலகம் நன்னிதி பெறும், அமைதி பெறும். இந்த அமைதி வந்தால் உலக அமைதி விரைவாக அனைவருக்கும் நலமளிப்பதாக வரும். தடையின்றி மனிதகுலம், எந்த தங்கு தடையும் இருக்காது. உலகம் முழுவதும் அனைத்து பொருட்களும் ஒரே விலையில் கிடைக்கும். உலகம் முழுவதும் அனைத்தும் அனைவரும் பெறுவதாக அது அமையும். அவ்வாறு அமைந்தால் தடை இருக்காது. தடையின்றி மனிதகுலம் எந்த இடத்திலும் தன் உயர்வை பெறுவதாக உணர்ந்து உய்வு பெறுவதாக அவர்கள் மாறுவார்கள். அவ்வாறு மாறினால் உலக அமைதி விரைவில் வந்துவிடும். இதற்கு அறிஞர் நிர்வாகம்தான் சிறந்தது. அந்த அறிஞர் நிர்வாகம் குருகுலத்தில் பயின்று தொண்டு மனப்பான்மையாக தன்னை மாற்றிக்கொண்ட அறிஞர் நிர்வாக குழுவாக அது அமைந்தால் உலகம் சிறப்புறும். அவர்கள் நிர்வாகத்தில் பணியாற்றும் போது சமுதாய தொண்டு சிறப்பாக அமையும். உலகச் சமுதாய தொண்டாக அது மாறும்போது தடையின்றி அனைவரும் அனைத்தும் பெற்று வாழ்வில் அமைதி வெற்றி பெறுவதற்கு உணர்ந்து கொள்ள, உயர்ந்து கொள்ள, தன்னை திருத்திக் கொள்ள, அனைவருக்கும் அனைத்தையும் கொண்டு சேர்க்க அவர்கள் மாறிப்போகும்போது மனிதகுலம் தன் உயர்வை பெறுவதாக அது அமையும் என்று கூறும் இக்கவியை, குருவின் கவியை சிந்திப்போம். குருவுக்கு நன்றி தெரிவிப்போம்.
இவ்விளக்கத்தை என்னுள் ஏற்படுத்திய இறைநிலைக்கு நன்றி பாராட்டுவோம். இதுகாரும் செவிமடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி. வாழ்க வளமுடன் என வாழ்த்து நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.